सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 12/7/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: இறந்த உடலில் இருக்கிறேன், அதாவது மறுபிறவி எடுக்கிறேன் என்ற நினைவினால் குடும்பஸ்தன் மற்றும் இல்லறத்தை மறந்த நிலை. இது அதர்குமாரர்களின் பட்டி. பாபா சொல்றாங்க, தன்னைத்தானே எங்கு விரும்பினாலும் எப்பொழுது விரும்பினாலும் அந்த மாதிரி மாற்றம் செய்ய முடியுமா? பட்டியில் தன்னைத்தானே மாற்றம் செய்வதற்காக வருகிறீர்கள் இல்லையா? அப்படியானால் மாற்றம் செய்யும் சக்தியை அனுபவம் செய்கிறீர்களா? எப்படிப்பட்ட வாயுமண்டலமாக, சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும், எந்தவித சூழ்நிலையானாலும் தன்னுடைய சுயநிலையின் ஆதாரத்தில் வாயுமண்டலத்தை மாற்றத்தில் கொண்டு வர முடியுமா? நீங்கள் வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களா, அல்லது வாயுமண்டலத்தை உயர்ந்த நிலையாக சத்தோ பிரதானமாக மாற்றும் ஆத்மாவா? தன்னை என்னவென்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது எந்த ஒரு வாயுமண்டலமும் தன்னை அதன் பக்கம் கவர முடியாது என்று இவ்வளவு அனுபவம் செய்கிறீர்களா? பட்டியில் வந்ததற்கு பிறகு எங்களுக்குள் அந்த அளவு தைரியம் மற்றும் சக்தியை சேமித்திருக்கிறோம். அதனால் நாங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்கிறோம் என்றால் சேமித்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தில் வாயுமண்டலம் மற்றும் சூழ்நிலைகள் மாஸ்டர் சர்வசக்திவானாகிய என்னை அசைக்க முடியாது. தன்னுடைய நிலையை ஒரே சீரானதாக மற்றும் ஆடாத அசையாததாக ஆக்க முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாளாக நாளாக சூழ்நிலைகள் மிக கீழான நிலையானதாக, அதாவது தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும் என்பதோ மிக தெளிவாக இருக்கிறது. மிக தமோ பிரதானமான நிலைக்கு பிறகுதான் சத்தோ பிரதானமாக உருவாக வேண்டும். அப்படி நாளாக நாளாக வாயுமண்டலம் இன்னும் மோசமாக கூடியதேயன்றி நல்லதாக கூடியது அல்ல. எப்படி தாமரை மலர் சேற்றில் இருந்த போதிலும் விலகி இருக்கிறது, அதேபோல் மிக அதிக தமோ பிரதான தமோகுண வாயுமண்டலத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய நிலை எப்பொழுதும் சத்தோ பிரதானமாக இருக்கட்டும். இந்த அளவு சக்தி இருக்கிறது என்று புரிந்து கையை உயர்த்தினீர்கள் இல்லையா? உயர்த்தினீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பின்பு இந்த விஷயம் அந்த மாதிரி நடந்தது, எனவே நிலை மேலே கீழே சென்றது என்று அந்த மாதிரி கூற மாட்டீர்களே. இயற்கை உடல் மூலமாகவோ, லௌகீக உறவு மூலமாகவோ, தெய்வீக குடும்பம் மூலமாகவோ ஏதாவது சோதனை வந்து மற்றும் ஏதாவது சூழ்நிலை எதிரில் வந்தால் அதில் கூட தன்னைத்தானே ஆடாத அசையாதவராக ஆக்க முடியும் இல்லையா?
இவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? சோதனைகளோ அதிகமாக வரவேண்டியது இருக்கிறது. பரீட்சையோ இருக்கவே இருக்கும். எப்படி எப்படி கடைசி முடிவின் நேரம் அருகில் வர வர அவ்வப்போது நடைமுறையில் பரீட்சையும் தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். புரோகிராம் படி பரீட்சை வைக்கப்படுவதில்லை. தானாகவே டிராமாவின் பிரகாரம் அவ்வப்பொழுது ஒவ்வொருவரின் நடைமுறை பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியானால் பரீட்சையில் பாஸ் ஆவதற்கான தைரியம் தன்னுள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? பயப்படக்கூடியவர்களோ இல்லைதானே? அங்கதனுக்கு சமமாக புத்தியின் நினைவு என்ற தொடர்பை ஆடாமல் வைத்துக் கொள்பவர்களா? இந்த பட்டி அதர்குமாரர்களுக்கு தான் இல்லையா? தன்னை அதர்குமார் என்றோ நினைக்கிறீர்கள் இல்லையா? எண்ணம் மற்றும் சம்பந்தத்தில் அதர்குமாரின் நினைவு இருப்பதில்லையா? பாருங்கள், தொடக்கத்தில் சகோதரன் சகோதரியின் நினைவில் நிலைத்திருக்க செய்யப்பட்டது. அதிலும் சகோதரன் சகோதரியின் நினைவில் கூட சிலர் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் என்று பார்த்தோம். எனவே அதைவிட உயர்ந்த நிலையான சகோதரன் என்பதை கூறினோம். அதே போலவே தன்னை அதர்குமார் என்று நினைத்து நடந்து கொண்டீர்கள் என்றால் இல்லற மார்க்கத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கும் ஆத்மா என்று புரிந்து நடக்கிறீர்கள். எனவே இப்பொழுது இந்த நினைவிலிருந்து கூட விலக வேண்டும். அதர்குமார் இல்லை, ஆனால் நான் பிரம்மா குமார் ஆவேன். இப்பொழுது உடலிலிருந்து கொண்டே இறந்து புது ஜென்மத்தில் இருப்பவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த மர்ஜீவா வாழ்க்கையில் அதர்குமாரரின் சம்பந்தம் இருக்கிறதா என்ன? மர்ஜீவா வாழ்க்கையில் இல்லறத்தைச் சேர்ந்தவன் மற்றும் குடும்பஸ்தன் என்பது இருக்கிறதா என்ன? மர்ஜீவா வாழ்க்கையில் பாப்தாதா யாரையும் குடும்பஸ்தனாக ஆக்கித்தரவில்லை. ஒரு தந்தை, ஒரு அப்பா மற்றும் அனைவரும் குழந்தைகள் இல்லையா? இதில் குடும்பஸ்த நிலை என்பது எங்கிருந்து வந்தது? அப்படி தன்னை பிரம்மா குமார் என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அதர்குமாரரின் நினைவும் இருக்கிறது என்றால் எப்படி நினைவோ அப்படியே நிலையும் இருக்கிறது. இந்த காரணத்தினால் நான் அதர்குமார் என்ற இந்த நினைவை அகற்றுங்கள். நான் பிரம்மா குமார் ஆவேன். பாப் தாதா என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலைக்காக ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடும்பம் அல்லது என்னுடைய மனைவி என்ற இந்த நினைவும் தவறாகும். மனைவியை மனைவியின் உணர்வோடு பார்ப்பது மற்றும் வீட்டை தன்னுடைய இல்லறத்தின் நினைவோடு பார்ப்பது, இதை மர்ஜீவா என்று சொல்ல முடியுமா? பாருங்கள், ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ட்ரஸ்டியை நியமனம் செய்வார்கள். அதேபோல் இந்த எல்லைக்குட்பட்ட படைப்பை பாப்தாதா என்னை ட்ரஸ்டியாக்கி பாதுகாப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இவர்கள் என்னுடைய படைப்பில்லை, ஆனால் பாப்தாதா மூலமாக ட்ரஸ்டியாகி இவர்களை கவனிக்கும் பொறுப்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ட்ரஸ்டி நிலையில் என்னுடையது என்பது இருப்பதில்லை. ட்ரஸ்டி பொறுப்பில் இருப்பவராக ஆகிறார். இல்லற மார்க்கத்தின் உள்ளுணர்வு கூட முற்றிலும் இருக்கக்கூடாது. இவர்கள் ஈஸ்வரனின் ஆத்மாக்களே அன்றி என்னுடைய குழந்தைகள் இல்லை. சிறு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட பாப்தாதா
சிறு குழந்தைகளின் பாலனை செய்யவில்லையா என்ன? எப்படி பாப்தாதா சிறு குழந்தைகளை பாலனை செய்து கொண்டே ஈஸ்வரிய காரியத்தின் பொறுப்பாளர் ஆக்கிவிட்டார். அதே போலவே சிறு சிறு குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் யாருக்காகவும் தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஆத்மாக்களை ஈஸ்வரிய சேவைக்கு தகுதியானவர் ஆக்கி இதில் ஈடுபடுத்தி விட வேண்டும் என்ற இந்த உணர்வு இருக்க வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டே இந்த மாதிரி நினைவு இருக்கிறதா? எப்படி ஈஸ்வரிய பரிவாரத்தின் அநேக ஆத்மாக்களின் உறவு நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், அதே போலவே எந்த ஆத்மாக்களின் கடமை டியூட்டி கிடைத்திருக்கிறதோ அவர்களுடனும் அந்த மாதிரியே நெருக்கத்தில் வருகிறீர்களா? மேலும் வித்தியாசம் இருக்கிறதா? யார் யார் உங்களின் நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களோ அவர்களிடமிருந்து ரிசல்ட்டை கேட்போம். எப்படி சேவை நிலையங்களின் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் சகோதரி மற்றும் சகோதரர்களிடமிருந்து அந்த ஈஸ்வரிய பார்வை உள் உணர்வோடு நெருக்கத்தில் வருகிறீர்கள், அதே போலவே வீட்டிலிருக்கும் அந்த ஆத்மாக்களின் நெருக்கத்தில் வருகிறீர்களா? அல்லது கடந்த ஜென்மத்தின் அதிகாரம் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? நாளாக நாளாக நிலை மற்றும் உள் உணர்வு உயர்ந்ததாக ஆகி கொண்டிருக்கிறது இல்லையா? மேலும் எதுவரை நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நிலை மற்றும் உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்கவில்லை மற்றும் பரிவர்த்தனையில் கொண்டு வரவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும்? எப்படி சாக்கார பாபாவை பார்த்தீர்கள்? லௌகீக உறவின் உள்ளுணர்வு, பார்வை மற்றும் நினைவு கனவில் கூட இருந்ததா? அப்படியானால் ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டும் இல்லையா? தந்தையை பின்பற்ற வேண்டும் இல்லையா? அதே லௌகீக உறவினர்கள் உடன் இருக்கவில்லையா என்ன? எனவே நீங்களும் சேர்ந்து இருந்து கொண்டே இந்த நினைவு மற்றும் உள்ளுணர்வில் இருப்பதற்கான தைரியம் வைக்க வேண்டும். இந்த பட்டியில் என்ன மாற்றத்தை செய்துவிட்டு செல்வீர்கள்? அதற்குமார் என்ற பெயர் அடையாளம் இல்லாமல் செய்ய வேண்டும். எப்படி பட்டியில் நெருப்பில் போடப்படுவதினால் ஒவ்வொரு பொருளின் ரூபம் மாறிவிடுகிறது, அதேபோல் இந்த பட்டியில் நான் இல்லற மார்க்கத்தைச் சேர்ந்தவன், நான் அதற்குமார் என்ற இந்த நிலையையும் எந்த நினைவையும் அகற்றிவிட்டு நான் பிரம்மா குமார், மேலும் நிமித்தமாயிருக்கும் இந்த ஆத்மாக்களின் சேவைக்காக ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நினைவை உறுதியாக்கி செல்லுங்கள். இதுதான் பட்டியினுடைய மாற்றமாகும். இந்த அளவு மாற்றம் செய்யும் சக்தி தன்னுள் நிரப்பி இருக்கிறீர்களா? அல்லது அங்கே சென்ற பிறகு இல்லற மார்க்கத்தினராக ஆகிவிடுவீர்களா? இப்பொழுது இல்லறம் என்று நினைக்கிறீர்கள். இல்லறம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் இந்த குடும்பஸ்தன் என்ற உள்ளுணர்விலிருந்தும் விலகிய நிலை, அதாவது இல்லறத்தின் உள் உணர்விலிருந்து விலகி இருப்பது, அந்த மாதிரியான நிலையை உருவாக்கி விட்டு செல்வதினால்தான் அஞ்ஞானி ஆத்மாக்களும் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தைகள், கண்கள் மூலமாக என்ன விலகிய மற்றும் அன்பான நிலை மகிமை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவம் செய்ய முடியும். இதுவரை உலகின் நடுவே இருந்து கொண்டே உலகத்தினருக்கு விலகிய மற்றும் அன்பான நிலையை அனுபவம் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் உங்களுடைய உள்ளுணர்வு இந்த அளவு
விலகியதாக ஆகவில்லை. விலகியவராக ஆகாத காரணத்தினால் அந்த அளவு பிரியமானவராக ஆகவில்லை. பிரியமான பொருள் அனைவரையும் தானாகவே கவரும். அப்படி உலகத்தினரின் நடுவில் இருந்து கொண்டே அந்த மாதிரி விலகிய நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் அன்பான நிலையும் தானாகவே உருவாகிவிடும். அந்த மாதிரியான அன்பான நிலை அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் தானாகவே கவர்ந்து இழுக்கும். அப்படி உலகத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டே அந்த மாதிரி விலகியிருக்கும் நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் பிரியமான நிலையும் தானாக உருவாகிவிடும். அந்த மாதிரியான பிரியமான நிலை அநேக ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே கவர்ந்திழுக்கும். இப்பொழுது கூட உழைக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் எந்த விலகிய மற்றும் அன்பான நிலை இருக்க வேண்டுமோ அது பிரத்யக்ஷ ரூபத்தில் இதுவரை இல்லை. தன்னைத்தானே பிரத்யக்ஷம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை பிரத்யக்ஷ ரூபத்தில் இருந்தீர்கள் என்றால் பிரத்யக்ஷம் செய்வதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது. எனவே இப்பொழுது அந்த உயர்ந்த நிலையை காரியத்தில் பிரத்யக்ஷ ரூபத்தில் கொண்டு வாருங்கள். இதுவரை குப்தமாக ரகசியமாக இருக்கிறது. உலகத்தின் நடுவே இருந்து கொண்டே ஆன்மீகமானவராக தென்படுகிறீர்களா? யாராவது தூரத்திலிருந்து உங்களை பார்த்தார்கள் என்றால் ஆன்மீகமானவர்கள் என்று அனுபவம் செய்கிறார்களா? அல்லது சாதாரணமானவர்கள் என்று நினைக்கிறார்களா? நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த மாதிரி பிரபாவம் இருக்கிறது. யாராவது பார்த்து இவர்கள் ஏதோ விசேஷ ஆத்மாக்கள் என்று புரிந்து கொள்ளட்டும். எப்படி ஸ்தூல உடையை பார்த்து இவர்கள் நம்மை விட வித்தியாசமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள், அதே போல இந்த முகம் அவ்யக்த உருவம் கூட வித்தியாசமானதாக தென்படட்டும். அப்பொழுதுதான் பிரபாவம் ஏற்படும். நடைமுறையில் அந்த மாதிரி உயர்ந்த நிலை இருக்கட்டும். அந்த மாதிரி உயர்ந்த நினைவு மற்றும் உள் உணர்வு இருக்கட்டும். அது நாலாபுறத்து உள் உணர்வுகளை தன் பக்கம் கவர்ந்திழுக்கட்டும். எப்படி ஏதாவது கவரக்கூடிய பொருள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தன் பக்கம் கவர்கிறதில்லையா? அனைவரின் கவனமும் செல்கிறதில்லையா? அதேபோல் இந்த ஆன்மீக நிலை மற்றும் தெய்வீகத்தன்மை அக்கம் பக்கத்தில் இருக்கும் உள்ளுணர்வுகளை தன் பக்கம் கவர முடியாதா என்ன? இந்த நிலை கடைசியில் வர வேண்டுமா என்ன? சாதாரண முறையில் கூட ஏதாவது ராயல் குடும்பத்தின் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக அவர்களின் பேச்சு மூலமாக அறிமுகம் இல்லாத போதிலும் இவர்கள் ஏதோ ராயல் குடும்பத்தின் ஆத்மாக்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். அப்படி ஆன்மீக உள்ளுணர்வில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பிரபாவம் தூரத்திலிருந்தே இவ்வளவு ஏற்பட முடியாதா என்ன? பாபா கேட்குறாங்க, இது கஷ்டமா என்ன? எது சுலபமான விஷயமோ அதை செய்வதில் காலம் எடுக்குமா என்ன? பட்டி மூலம் ஆன்மீக சக்திசாலியாகி மாஸ்டர் ஞான சூரியனாகி எப்பொழுது இத்தனை அனைத்து ஆத்மாக்களும் நாலாபுறங்களிலும் செல்வீர்களோ, எப்படி சூரியனை மறைக்க முடியாது அதேபோல் மாஸ்டர் ஞான சூரியனின் பிரகாசம் மற்றும் பிரபாவம் நாலாபுறமும் பரவுவதினால் இங்கு வரை நடைமுறை நிரூபணம் வருமா? நிரூபணம் என்பது எது? குறைந்தது உங்கள் மூலமாக எந்த ஆத்மாக்கள் பிரபாவிக்கப்பட்டிருக்கிறார்களோ
அவர்களின் செய்தியாவது வரட்டும், அவரே வர வேண்டாம், ஆனால் செய்தியாவது வரட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் சென்று பிரபாவம் ஏற்படுத்தினீர்கள் என்றால் எத்தனை செய்தி கடிதங்கள் வரும்? அந்த மாதிரி நிரூபணம் கொடுப்பீர்களா? அல்லது எப்படி வட்டி செய்து செல்கிறார்கள், கொஞ்ச காலம் பிரபாவசாலியாக இருக்கிறார்கள், பின்பு உலகின் பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள், அந்த மாதிரி ஆகிவிடுகிறீர்களா? அந்த மாதிரி ஆகிவிடுவீர்களா? தந்தையோ எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருப்பவராகவே இருக்கிறார். இப்பொழுது ரிசல்ட்டை பார்ப்போம். அழியாத ரிசல்ட் எவ்வளவு இருக்கிறது மற்றும் எதுவரை ஆடாத அசையாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வரதான பூமியில் என்னென்ன வரதானங்களை பிராப்தி செய்திருக்கிறீர்களோ அந்த பிராப்தி செய்த வரதானங்களினால் இப்பொழுது வரமளிக்கும் வள்ளலாகி வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் உறவு நெருக்கத்தில் வந்தால் மகாதானி மற்றும் மகா வரதானியின் நினைவில் இருந்து கொண்டே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது பிராப்தி அவசியம் செய்விக்க வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் வெறும் கையோடு செல்ல வேண்டாம். நீங்களோ மகாதானிகள் தான் இல்லையா? அவர்கள் அந்த தானத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பது அவர்களின் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நீங்களோ மகாதானியாகி தன்னுடைய காரியத்தை அந்த நன்மை பயக்கும் உள்ளுணர்வு மற்றும் பார்வையோடு செய்து கொண்டே இருங்கள். உலகத்திற்கு நன்மை செய்பவன் மகாதானி வரதானி ஆவேன் என்று இதே சக்திசாலியான உள்ளுணர்வில் இருப்பதினால் ஆத்மாக்களை மாற்றம் செய்ய முடியும். இப்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வை சக்திசாலியாக ஆக்குங்கள். நல்லது. வரதானம். உயர்ந்த உள்ளுணர்வு மூலமாக இல்லறத்தை வளர்ச்சிக்கான சாதனமாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர் ஆகுக. உயர்ந்த உள்ளுணர்வு மூலமாக இல்லறத்தை வளர்ச்சிக்கான சாதனமாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர் ஆகுக என்பது வரதானம். விளக்கம். இல்லறத்தில் முதலில் உள்ளுணர்வு மூலமாக தூய்மையானவராக மற்றும் தூய்மையற்றவராக ஆகிறீர்கள். ஒருவேளை உள்ளுணர்வை எப்பொழுதும் ஒரு தந்தையோடு ஈடுபடுத்தினீர்கள் என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த மாதிரி உயர்ந்த உள்ளுணர்வு இருக்கிறது என்றால் இல்லறம் வளர்ச்சிக்கான சாதனம் ஆகிவிடும். உள்ளுணர்வு உயர்ந்ததாக மற்றும் மேலானதாக இருக்கிறது என்றால் சஞ்சலம் ஏற்பட முடியாது. அந்த மாதிரி உயர்ந்த உள்ளுணர்வு மூலமாக வளர்ச்சியை செய்து கொண்டே கதி சத்கதியை சுலபமாக அடைந்து விடுவீர்கள். பின்பு அனைத்து புகார்களும் முடிவடைந்து விடும். ஸ்லோகன். ஒருவேளை கனவில் கூட தூய்மை ஆட்டம் காண்கிறது என்றால் நிச்சயத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்பதாகும். ஓம் शांति। तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।